ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சாதத்துக்குலாம் ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். குழம்பு மாதிரி இல்லாமல் நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சியில் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பர்பிள் கலர் கத்திரிக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப நேரம் வெந்தாலும் குலையாமல் அதே சாஃப்ட்னஸோடு அப்படியே இருக்கும். கத்திரிக்காயை ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி நடுவில் மட்டும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காய் முழுசாக தான் இருக்கணும், ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. அடுத்ததாக ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை இந்த மாதிரி தரையில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே 2 பல்லு அளவுக்கு பூண்டு அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கியூப் சைஸில் கட் பண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசிஞ்சு வரணும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதே டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூளை விட மிளகாத்தூள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக குழம்பு தாளிக்கிறதுக்கு அதே பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்துட்டு இது கூடவே 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கத்திரிக்காய் நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே பாதி அளவுக்கு இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற புளிக்கரைசலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதக்கிறப்பே லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம், அதனால தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இடையில இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லை அப்படின்னா மசாலா டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. 5 நிமிஷத்துலேயே குழம்பு நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப திக்காக இருக்கணும் அப்படிங்கிறனால அதிக அளவு தண்ணி சேர்த்து இதை கொதிக்க வைக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. டோட்டலாக ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா கூட நீங்கள் திக் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக தான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துலேயே நல்லா எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஃபுல்லாக தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இந்த பக்குவத்தில் இருக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் கடைசி வரைக்குமே. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா மசாலா எல்லாமே டக்குன்னு அடிபிடிச்சிடும். இந்த அளவு திக்னஸோடு இருக்கிறப்ப தான் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உங்கள் வீட்டிலேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.